தற்போதைய செய்தி. தனியார் தொலைக்காட்சி ஒளிப்பதிவாளர் வேல்முருகன் கொரோனா தொற்று ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததை அடுத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு தனது இரங்கலை தெரிவித்திருக்கிறார். தனியார் தொலைக்காட்சி ஒளிப்பதிவாளர் வேல்முருகன் உயிரிழப்புக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது இரங்கலை பதிவு செய்திருக்கிறார். மேலும் ஒளிப்பதிவாளர் வேல்முருகன் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிதி உதவியையும் அவர் அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுபாஷ் இணைப்பில் இருக்கிறார். சுபாஷ், விவரம். சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் தொலைக்காட்சியை சேர்ந்த பிரிவில் ஒளிப்பதிவாளராக செய்தி பிரிவில் இருந்த ஒளிப்பதிவாளர் வேல்முருகன் அவர்கள் இன்று காலை கொரோனா தொற்று காரணமாக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் மரணிக்க நேரிட்டது. அதைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ச்சியாக அவருக்கான இரங்கல் செய்திகளை வெளியிட்டு வந்தார்கள். இந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டது என்னவென்றால், மக்களுக்காக அரசுக்கும் இடையே இணைப்பு பாலமாக இருந்து வரும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை பணியாற்றும் நண்பர்கள் செய்திகளை செய்திக்கு செல்லும் போது மிக கவனமாகவும் பாதுகாக்கவும் செல்லுமாறு நான் அன்போடு இத்தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன் என்றும், பத்திரிகையாளர்களின் நலனில் எப்போதும் அக்கறை கொண்ட அரசாக இந்த அரசு இருந்து வருவதாகவும், கொரோனா வைரஸ் தொற்று நடவடிக்கை குறித்து செய்திகளை சேகரித்து ஊடகங்களுக்கு வழங்கி வரும் பத்திரிகை மற்றும் ஊடகங்களுக்கு பணிபுரியும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட செய்தியாளருக்கு நோய் தொற்று ஏற்பட்டால் அரசின் செலவினை முழுவதுமாக ஏற்கும் என்று சொல்லியிருந்தார்கள். அதே போல அதில் மரணிக்கக்கூடிய சூழல் வந்தால் அவர்களுக்கு 5 லட்சம் ஒதுக்குவதாக சொல்லப்பட்டிருந்தது. அதை இவருக்கு தற்போது வேல்முருகனது குடும்பத்திற்கு வழங்குகிறேன். தொடர்ச்சியாக வேல்முருகன் இறந்து வாழும் அவரது குடும்பத்திற்கு நான் என்னுடைய வருத்தத்தையும் வேதனையும் தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறார். அங்கீகரிக்கப்பட்ட செய்தியாளர்களுக்கான அந்த நிதி ஒதுக்கப்பட்டது தற்போது வேல்முருகனின் குடும்பத்திற்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதன் மூலமாக அமையப்பெறுகிறது. சுபாஷ், கூடுதலாக களத்தில் செயல்படுபவர்களுக்கு முதலமைச்சர் தரப்பிலிருந்து என்னென்ன அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டது? அவங்க முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, மக்களுக்கும் அரசுக்கும் இடையே இணைப்பு பாலமாக ஊடகத்துறை இருந்து வருகிறது. பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையில் பணியாற்றும் நண்பர்கள் செய்தி சேகரிக்க செல்லும் போது மிக கவனமாகவும் பாதுகாக்கவும் செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வதாக சொல்லியிருந்தார். அண்மையில் கூட முதலமைச்சர் அம்மா மாளிகையில் ரிப்பன் பில்டிங்கில் ஆய்வுக் கூட்டம் நடத்தும் பொழுது சில செய்தியாளர்கள் முகக்கவசம் இல்லாமல் இருந்ததை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியதும் குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆகையால் வெளியே செல்லக்கூடிய நபர்கள், பத்திரிகையாளர்கள், காவல்துறையினர், மருத்துவர்கள் மற்றும் இந்த பணியில் இருக்கக்கூடிய மாநகராட்சி ஊழியர்கள் ஆகியோரெல்லாம் தொடர்ச்சியாக முகக்கவசங்களும் கையுறைகளும் அணிய வேண்டும் என்று தொடர்ச்சியாக ஒரு வலியுறுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அதை மீண்டும் ஒரு முறை பத்திரிகையாளர்களுக்கும் செய்தியாளர்களுக்கும் அதை தான் விரும்பி கேட்டுக்கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். சுபாஷ், தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.